இந்த கோ லீடர்ஸ்ன்னு இருக்காங்களே, அதான் கொமேனி, கமேனி இவர்களெல்லாம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது காமேனி இல்லன்னா இப்ப கோமேனி வந்திருக்காரு. கோமணி. அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு தான் இவங்க எத்தனை பேரை இவங்க அழிச்சிட முடியும்? இன்னைக்கு தூக்குனாங்கன்னா 10 வருஷம் கழிச்சோ, இல்ல 5 வருஷம் கழிச்சோ வேற ஒரு ரூபத்துல பெரிய புரட்சி வெடிச்சிரும். திருப்பி தூக்கி எறிஞ்சிருவாங்க இவங்கள. பூராத்தையும் தூக்கி உள்ள வச்சு வச்சு அடிச்சே கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அவன் நாட்ட ஆள்றதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தான் உரிமை உண்டே தவிர, இன்னொருத்தன் தலையிட்டெல்லாம் ஒருத்தன கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி பண்ணான்னா, அவன திருப்பி இப்ப ரிவர்ஸ் அடிச்சுச்சு அப்படின்னா, பெரிய பாதிப்பை அமெரிக்கா ஏற்படுத்தும். இல்ல ஈரான் இத தாக்கு பிடிக்குமான்னு கேட்கிறேன் சார். ஏதாவது தாக்கு பிடிக்குமா, தாக்கு பிடிக்காதான்னு இல்ல. ஆனா வந்து நீங்க வந்து இப்ப ஏற்கனவே வந்து மதுரோவ தூக்கிட்டு வந்த மாரிலாம் ஈரான்ல போய் பண்ணிற முடியாது. ஈரான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடு. சுயசார்புடைய நாடு பல விஷயத்துல. அவர்களுக்கு பல பொருளாதார தடைகளை விதிச்சாலும், அவங்களுடைய சயின்டிஸ்ட் அங்க உள்ள அறிவாளிகளுடைய பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. நீங்க வந்து இப்ப இதுல நடந்த மாரிலாம் பண்ண முடியாது. ஈராக்ல பண்ண மாரி ஈராக்ல ஈராக்ல வந்து எப்படின்னா, ஈராக்ல சதாம் ஹுசேன் ஓரளவுக்கு வச்சிருந்தாப்புல. ஆனா அத விட ஈரான் பவர்ஃபுல். ஈரானுடைய திரையுலகமும் சரி, இப்ப மிலிட்டரியும் சரி, எல்லாமே அது வேற ரூபத்துல இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு எதிரி வந்து இஸ்ரேல். அதனால அவன் உலகத்திலே பயங்கரமான ஒரு இதா இருக்கும்போது, அவன அவன காம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கணும்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க அவங்க. ஈரான் அவ்வளோ சீக்கிரம் ஈரான புடிச்சா கம்பெனி எல்லாம் தூக்கிற முடியாது.